பாம்பன் பாலத்தை திறந்து வைக்க இன்று தமிழ்நாட்டிற்கு வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. ராமநவமி என்பதால் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயிலில் வழிபாடு நடத்தவும் ஏற்பாடு. ராமநவமியையொட்டி ராமேஸ்வரம் கோயிலில் சுவாமி தரிசனம் செய்யும் பிரதமர் மோடி. தியானமும் செய்ய இருப்பதால் ஏற்பாடுகள் தீவிரம். உதகையில் இன்று மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை திறந்து வைக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். நீலகிரி மாவட்ட மக்கள் அளித்த வரவேற்பில் மனம் குளிர்ந்ததாக எக்ஸ் தளத்தில் பதிவு. மதுரை, விருதுநகர், சீர்காழி, நாமக்கல்லில் வெளுத்து வாங்கிய மழை. கோவையில் கொட்டி தீர்த்த மழையால் அரசு மருத்துவமனைக்குள் புகுந்த தண்ணீர். கோவை, நீலகிரி, தேனி, திண்டுக்கல், தென்காசி மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு. சென்னையில் லேசான மழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் கணிப்பு. வக்ஃபு வாரிய சட்டத்திருத்த மசோதாவிற்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஒப்புதல். திருத்தப்பட்ட புதிய சட்டம் அமலுக்கு வந்ததாக அரசிதழில் வெளியீடு. பொருளாதார வளர்ச்சியில் கடந்த நிதியாண்டில் இந்தியாவிலேயே முதலிடம் பிடித்த தமிழ்நாடு. $1 டிரில்லியன் பொருளாதாரம் என்ற இலக்கை நோக்கி பயணிப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கருத்து. 2029 நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகுதான் ஒரே நாடு ஒரே தேர்தல் முறைக்கான பணிகள் தொடங்கும். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் விளக்கம். நாங்க இப்பதானே எலெக்ஷன்ல ஜெயிச்சு வந்திருக்கோம், அப்போ எங்களை ரத்து பண்ணிட்டீங்கன்னா ஜனநாயக உரிமை என்ன ஆயிடுது, ஓட்டோட வேல்யூ என்ன ஆயிடுது அப்படின்னு முழு விவரம் தெரியாம பேசுறவங்களுக்கு நம்ம சொல்லணும். இல்லைங்க, அப்படி இல்லைங்க. இந்த ப்ரோசஸ் 29 பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் ஜனாதிபதி அவர்கள் ஆரம்பிச்சு வைப்பார். கனிமவள முறைகேடு தொடர்பாக தமிழ்நாட்டில் 15 இடங்களில் சிபிஐ அதிகாரிகள் அதிரடி சோதனை. விவி மினரல்ஸ் நிறுவன உரிமையாளர் வீட்டிலிருந்து முக்கிய ஆவணங்கள் அடங்கிய மினி பீரோ பறிமுதல். 15 ஆண்டுகளுக்கு பிறகு சேப்பாக்கம் மைதானத்தில் சென்னையை வீழ்த்திய டெல்லி. சிஎஸ்கேவின் ஹாட்ரிக் தோல்வி மற்றும் தோனியின் மந்தமான ஆட்டத்தால் அதிருப்தியில் ரசிகர்கள். பாம்பன் பாலத்தை பிரதமர் நரேந்திர மோடி இன்று திறந்து வைக்க உள்ள நிலையில் அதற்காக செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகளை செய்தியாளர் வீரகுமரனிடம் கேட்கலாம். வீரகுமரன், பிரதமர் வருகை, பாலம் திறப்பு உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் தொடர்பாக என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? அதாவது காயத்ரி, 550 கோடி மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டுள்ள புதிய செங்குத்து பாலத்தை திறந்து வைப்பதற்காக பாரத பிரதமர் மோடி அவர்கள் இன்று ராமேஸ்வரம் வருகை தர இருக்கிறார். இலங்கையிலிருந்து சரியாக 10:40 மணியளவில் அனுராதாபுரம் விமானப்படை ராணுவ தளத்தில் இருந்து ஹெலிகாப்டர் மூலமாக 11:40 மணியளவில் மண்டபம் கேம்ப் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஹெலிபேட் தளத்திற்கு வந்திறங்கும் அவர் அங்கிருந்து சாலை மார்க்கமாக சுமார் 12 மணி அளவில் பாம்பன் செங்குத்து பாலத்திற்கு சென்றடைகிறார். அங்கிருந்து அவர் கொடியசைத்து ரயிலினை துவக்கி வைக்கிறார். அது மட்டுமல்லாமல் செங்குத்து பாலம் தூக்கப்பட்டு கடலோர காவல் படை ரோந்து கப்பல் சென்ற பிறகு அங்கிருந்து 12:45 மணி அளவில் அங்கிருந்து கோயிலுக்கு செல்கிறார். அங்கு கோயிலில் அவர்களுக்கு பூரண கும்ப மரியாதை செய்யப்பட்டு சுமார் 12:45 மணி அளவில் இருந்து 1:15 மணி வரை அரை மணி நேரம் சாமி தரிசனம் செய்கிறார். அங்கு சாமி தரிசனத்தை முடித்துவிட்டு அங்கிருந்து புறப்படும் அவர் ராமேஸ்வரம் பேருந்து நிலையம் எதிர்ப்புறம் உள்ள ஆலயம் விடுதி பகுதியில் உள்ள விழா மேடைக்கு வந்து இறங்குகிறார். அங்கு சுமார் 1 மணி நேரத்தில் மேடை பேச்சு விழா மக்கள் மேடை பேச்சில் கலந்து கொள்கிறார். அங்கு ஒரு சில குறிப்பிட்ட திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டு அங்கு தாம்பரம் சென்னை ராமேஸ்வரம் தாம்பரத்துக்கு இடையான புதிய ரயில் சேவையை அவர் திறந்து வைக்கிறார். அதனை முடித்துவிட்டு சரியாக 3 மணி அளவில் அங்கு சாலை மார்க்கமாக புறப்பட்டு அங்கிருந்து மண்டபம் ஹெலிபேட் தளத்திற்கு விமானப்படை ஹெலிகாப்டர் மூலமாக மதுரை செல்கிறார். காயத்ரி, நன்றி வீரகுமரன். கூடுதல் விவரங்களுக்காக மீண்டும் இணையலாம். போலீஸ்
மத்திய அரசின் ஆய்வறிக்கையில் தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 9.69% உச்சம் தொட்ட நிலையில் 2032க்குள் 1 டிரில்லியன் பொருளாதார இலக்கு வசப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்கத்துறை வெளியிட்டுள்ள 2024-25 ஆண்டின் மாநில வளர்ச்சி விகிதத்தில் தமிழ்நாடு 9.69 விழுக்காடாக அதிகரித்து புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. இதனை குறிப்பிட்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது எக்ஸ் பக்கத்தில் பெருமிதம் தெரிவித்துள்ளார். பாலின சமத்துவம், அனைத்து பகுதிகளுக்கும் சமமான வளர்ச்சி என அனைத்தையும் உள்ளடக்கிய இந்த சாதனை பாராட்டுக்குரியது என குறிப்பிட்டுள்ளார். 1 டிரில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதாரம் எனும் பேரிலக்கை நோக்கி வலிமையோடும் உறுதியோடும் விரைந்து கொண்டிருப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் பதிவிட்டுள்ளார். பொருளாதார வளர்ச்சியை பொறுத்தவரை அதிகபட்சமாக தமிழ்நாட்டில் 9.69%, ஆந்திர பிரதேசத்தில் 8.21%, ராஜஸ்தானில் 7.82% உள்ளது. 2022-23 ஆண்டு 8.13%, 2023-24 நிதியாண்டில் 8.23% இருந்த தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 9.69% தற்போது உயர்ந்துள்ளது. இது தொடர்பாக சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த தொழில்துறை அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா பல்வேறு துறைகளிலும் காட்டப்பட்ட கவனத்தால் இந்த வளர்ச்சியை எட்டியுள்ளதாக கூறினார். தமிழ்நாடு மட்டும்தான் இந்த ரெண்டுமே சேர்ந்த ஒரு சரிசமமான ஒரு ரெண்டுமே காம்ப்ளிமெண்ட் பண்ணும். ரெண்டுத்தையும் மேனுஃபேக்சரிங் செக்டர்லேருந்து வர அந்த வளர்ச்சியினால இந்த மேனுஃபேக்சரிங்லேருந்து வரது சர்வீசஸ் செக்டருக்குள்ள போய் சர்வீசஸ் செக்டரும் நல்ல வளர்ச்சி அடைந்து சர்வீசஸ் செக்டர்லயும் ஒரு பெரிய பொருளாதாரம் கிடைக்கும். தூத்துக்குடியில் செய்தியாளர்களை சந்தித்த நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு மத்திய அரசின் அறிக்கையால் 1 டிரில்லியன் பொருளாதாரம் கனவு மெய்ப்படும் வாய்ப்பு உருவாகியுள்ளதாக குறிப்பிட்டார். தமிழ்நாட்டினுடைய பொருளாதார மேம்பாட்டிற்கு அவர்கள் செய்திருக்கக்கூடிய தொழில் முதலீடுகளை நம்முடைய நாட்டிற்கு கொண்டு வருவது, உள்ளூரிலே தொழில் செய்வதை மிகுந்த எளிமைப்படுத்தியது என்கின்ற வகையில் எல்லோரையும் ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய அந்த வளர்ச்சி என்பதும் இந்த பொருளாதார வளர்ச்சிக்கு அடிகோலாக மாறியிருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். உலக பொருளாதாரம் சுணக்கம் கண்ட கொரோனா காலத்திலேயே பொருளாதார வளர்ச்சியில் தமிழ்நாடு சீரிய வேகத்தில் இருந்ததாக பொருளாதார நிபுணர் சோமவள்ளியப்பன் கூறியுள்ளார். ஒரு 10% தான் அக்ரிகல்ச்சர்லேருந்து வர்ற இன்கம் உடைய மதிப்பு தமிழக நிதியில், உள்நாட்டு உற்பத்தி மதிப்பில் ஒரு 37% வந்து தொழிற்சாலைகள்லேருந்து வருது, உற்பத்தியிலேருந்து. சர்வீஸ் செக்டார்லேருந்தும் நிறைய வந்துட்டு இருக்கு. அதுக்கு ஐடி ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷன். செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட வருங்கால துறைகளிலும் தமிழக அரசு கவனம் செலுத்த வேண்டும் என இந்திய தொழில் முனைவோர் சங்க தேசிய தலைவர் ரகுநாதன் தெரிவித்தார். இதுவரை வந்த முதலீடுகளின் மூலமாகவே இந்த தரவு எட்டப்பட்டது என்றால், இந்த முதலீடுகள் கிட்டத்தட்ட 12 லட்சம் கோடி முதலீடுகள் தமிழகத்தை வந்து முழுமையாக அடையும் பொழுது நமது வளர்ச்சி கிட்டத்தட்ட 11% அடையும் என்பதிலே மாற்று கருத்து இருக்க முடியாது. இதே நிலை தொடர்ந்தால் விரைவில் 1 டிரில்லியன் பொருளாதாரம் வசப்படும் என்றும் பொருளாதார நிபுணர்கள் கூறுகின்றனர்.